நம்ம இங்கே வந்து ஓட்டுற ஃபீலு யாராலையும் தர முடியாது. நீ 4K எடு, 5K எடு, 360 எடு, 460 எடு, என்ன எடுத்தாலும் வாய்ப்பே இல்லை. இவ்வளோ நாளாக பார்க்காம விட்டுட்டோம் விடுங்க. இப்போயாவது பார்த்தோமே, எல்லா இடத்துலையும் நிறுத்திட்டுருங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராமு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணாறுலேருந்து தேக்கடிக்கு பூப்பாறை வழியாக போயிருந்தோங்க. அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆஃப் பண்ணுறதுக்கு மனசே வரல. எவ்வளோ தூரம் லென்த்தாக போனாலும் சரி. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி ஊட்டியிலேருந்து மூணாருக்கு வந்தோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இப்போது நம்ம மூணாறுலேருந்து எப்படி தேக்கடிக்கு போகணுன்றதை பார்ப்போம். பொட்டானிக்கல் கார்டன். இப்போ நம்ம எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மூணார் டு போடுறா கொஞ்சம் எடுத்துக்கடா, பூப்பாறை ரூட்டில் போயிட்டுருக்கோம். தேனிக்கும் போடிக்கும் இப்படி தான் வண்டிகள்லாம் போயிட்டுருக்கு. வியூஸ்லாம் செம்மையாக வருதுங்க. ரோடும் செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி போட்டு போகிறோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். எப்போயும் பாட்டு கேட்டு தான் வண்டி ஓட்டிகிட்ருப்போம். இப்போ பாட்டு கூட கேட்க தோணலை. அவ்வளோ அழகான இடங்கள். நான் அந்த இடத்துல பேச விரும்பலை. வியூஸ் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வாரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எவ்வளோ இவ்வளோ நாளாக பார்க்காம விட்டுட்டோம் விடுங்க. இப்போயாவது பார்த்தோமே. இங்கே பாருங்கள், அந்த மலைக்கும் அந்த மேகத்துக்கும் இந்த டோல் பிளாசாக்கும் செமங்க. மூணாருக்கு ஏன் மூணாறுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, 3 ஆறு வந்து இந்த இடத்துல வந்து ஓடுதாமா. அதனால் இந்த இடத்துக்கு மூணாறுன்னு பேர் வந்தா சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஏதோ இது கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் சூரியநெல்லி கொழுக்கமலை. அந்த வழியெல்லாம் போகிறது. அங்கே ஏதோ ட்ரெக்கிங் ஏதோ இருக்கும் போல், சம்திங் ஏதோ பார்த்த மாதிரி, வீடியோஸில் பார்த்த மாதிரி ஞாபகம். கிளைமேட்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு கிளைமேட்டு. நல்ல வேலை மழை இல்லை, அது வரைக்கும் பாராட்டலாம். அங்கே போட்டு பாருங்கள், பைசன் வேலி, ராஜாக்காட், செம்மனூர், சூரியநெல்லி, தேக்கடி ஒரே ரோடு தான். ASTB. கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு வீடியோ எடுக்கவே தோணலை. என்னடா அப்படின்ட்டு வியூஸ் அவ்வளோ இதாக ரசிட்டு வந்துட்டு இருந்தோம். வரும் கீழே எந்த இடத்துல நிற்கிறது, எந்த இடத்துல வர்றதுனே தெரியல. அருமையான இடங்கள். வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு 3 நாளாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 3 ரூட்டு இருக்குது அப்படின்றாங்க. அது எப்படின்னா, அந்த தேக்கடி ரூட் ஒன்று, அப்புறம் இது டாப் ஸ்டேஷன் ரூட் ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம உடுமலைப்பேட்டை ரூட்டு. நம்ம இப்போ உடுமலைப்பேட்டை ரூட் வழியாக தான் வந்தோம். அடுத்து தேக்கடி அந்த லைனில் போயிட்டுருக்கோம்.
ரைட் சைட் வியூ நல்லா தான் இருக்குது. நிப்பாட்டுமா? இந்த இடமும் அழகாக தான் தெரியுது. இப்படி வந்து தண்ணி ஊற்றிட்டு அதனால் வியூஸை பார்த்துட்டு கத்துறக்கூடாதுரா ராமு. பயத்தில் பாருங்க, படுக்க போட்டு திருப்பலாம். செம்மையாக இருக்கு. அதில் பாருங்க எப்படி நான் வீடியோஸு எவ்வளவோ வீடியோஸ் பார்த்துருக்கேங்க. இந்த கொழுக்குமலை இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம இங்கே வந்து ஓட்டுற ஃபீலு யாராலையும் தர முடியாது. நீங்கள் 4K எடு, 5K எடு, 360 எடு, 460 எடு, என்ன எடுத்தாலும் வாய்ப்பே இல்லை. நம்ம நேரில் ஃபீல் பண்ணுறது தான். தனுஷ்கோடி 347, தேனி 67. ஏன்டா தனுஷ்கோடி? முன்னார். அதாவது இந்த ட்ரிப்பு வந்து நான் எதுக்காக பிளான் பண்ணேன் அப்படின்னா, உங்கள் ஏவன் ராமுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அது மூணாறு ரொம்ப நாளே என் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது. போகலான்ட்டு. அதுவும் மெயினாக எனக்கு என்னென்னா, அந்த உடுமலை டு உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாறு வரணும். அந்த ரூட்டை வந்து ட்ரை பண்ணோம். எனக்கு இந்த தேனி ரூட் கூட எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் உடுமலை ரூட்டு ரொம்ப பிடிச்சிருந்து. அதுக்காகவே பிளான் பண்ணேன். அப்புறம் வந்தாச்சு. நேற்று ஒரு 10 நிமிஷம் மட்டும் லேட்டாக வந்திருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான். உடுமலைப்பேட்டையே ஸ்டே. உடுமலைப்பேட்டையில் ஸ்டே பண்ணியிருந்தேன். இந்நேரத்தில் இங்கெல்லாம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எந்த பிளேஸ்க்கும் போயிருக்க முடியாது. டேரெக்டாக ஒரே ஸ்ட்ரெச்சாக தேக்கடிக்கு போய் போகிற மாதிரி இருந்துருக்கும். நான் அந்த ரூட்டை நான் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். அங்கே ஒரு ஃபால்ஸ் வேறு தெரியுது. பெரிய காணல் வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ்ன்றா ஒன்றும் காணும். ஓ, அங்கே முன்னாடி தெரிஞ்சது அந்த வாட்டர் ஃபால்ஸுக்குள்ளே. அதுதான் போயிட்டுருக்கோம். ஸ்டில் கேம் ஒன்று வாங்குங்க. அதான் ஓப்பா. இதெல்லாம் குளிக்க அலௌட் இல்லையா எடுக்குது? பெரிய காணல். பெரிய காணல் வாட்டர் ஃபால்ஸ் போலாமா? அடுத்த டெஸ்டினேஷனை பார்த்து போவோம். கொழுக்குமலை போகிறதுனா ஈவினிங் போகலாம். நமக்கு இப்போ 2 மணிக்கு அங்கே ப்ரோக்ராம் வச்சுட்டு இனிமேல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. பூப்பாராய்க்கு ரைட்டில் போட்டிருக்கு. ரைட்டில் போகணும். ஓ, சூரியநெல்லி கொழுக்குமலையெல்லாம் லெஃப்ட்டில் போகணும். ஓகே. அதனால தான் தலைவர் அங்கேயே கேட்டுட்ருக்காப்புல. கொழுக்குமலை கொழுக்குமலை 20 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. எப்பா, அப் அண்ட் டவுனு இதுக்கே 2 மணி நேரம் ஆயிரும். குமளி பூப்பாரா சூரியநெல்லி லெஃப்ட்டு. அழகு கொட்டி கிடக்கு. எல்லா இடத்துலையும் நிறுத்திட்டுருங்க. இந்த இடத்துல நிறுத்துறான். ஒன்றும் புரியல. நம்ம இப்போ அந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த ஆனையரங்கல் டேமா அப்படிதான் நினைக்கிறேன். போலாம். எனக்கு என்ன இப்போ தோணுது அப்படின்னா,
வெள்ளிக்கிழமை நைட்டே கிளம்பி வந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு தோணுது. டைம் கத்தலாத மாதிரி இருக்குது. பார்ப்போம், இன்னொரு தடவை ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு அதை வந்து பார்ப்போம். வா, என்ன ஒரு வியூ பாருங்க. எனக்கு ப்ராமிஸாக கேமராவை ஆஃப் பண்ணுறதுக்கு மனசே வரல. எவ்வளோ தூரம் லென்த்தாக போனாலும் சரி. மறுபடியும் எப்போ இங்கே வரப்போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த பிளானு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. இதுதான் அது ஏதோ நடந்திருக்கு. சன்செட் வியூ பாயிண்ட். ஒரு சன்செட் இங்கே நல்லாயிருக்கும் போல். பெரிய காணல், இந்த சின்ன காணல், பெரிய காணல், வாகுவாரை டீ எஸ்டேட், இதெல்லாம் நம்ம அதான் மூணார் படையப்பா யூடியூப் சேனலில் ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அது மூலிமா தான் தெரியும். அந்த மாதிரி லைனு கண்டினியூவாக இருந்துச்சுன்னா க்ராஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அங்கே பாருங்கள், அங்கே விட்டு போட்டிருக்கா, அப்போ போகலாம். இங்கே பாரு ஃபால்ஸ். சரியா, ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு செட்டப், அருமையான இடங்க. இதெல்லாம் போட்டுட்டு ஏன் கேரளாக்காரன் நம்ம ஊட்டியில் சுற்றி திரியிறேன் ஏன் தெரியல. கரைக்கா அக்கறை பச்சை, இங்கேருந்து வந்து அங்கே பார்க்குறாங்க. எனக்கு ஊட்டியும் இதுவும் கம்பேர் பண்ணக்குள்ளே ஊட்டி நல்ல எப்படி சொல்கிறதுனா நல்ல டெவலப் ஆன மாதிரி எனக்கு தோணுது. இங்கே அந்த மூணார் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஊட்டி அப்படி இல்லை. இந்த குன்னூர் டு ஊட்டி அந்த ரோடில் எடுத்துட்டோம்னா ஃபுல்லாகவே நமக்கு காட்டேஜ் இருக்குது. ஒரு சில இடத்துல கட்டவே முடியாது, பாறை இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் விட்டு வச்சுருக்காங்க. மீது ஃபுல்லாக இதுதான் தேக்கடி, செங்கச்சரியான். அப்பப்போ ரூட்டும் பார்த்துங்க சாமி. 9 கிலோமீட்டர் போயிட்டு ரைட்டுன்னு ஓட்டுருக்கு. அந்த இடம் நான் இதில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மூணார் கேப் ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடம் நினைக்கிறேன். எல்லாம் யூடியூப்பில் பார்த்தது தாங்க. ஆனால் இந்தளவுக்கு ரோடு இருக்குன்னா ஆமிஸாக எதிர்பார்க்கல. இந்த மாணிக்கம்ன்ற வண்டியை தான் காலில் பிடிச்சி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அவர் என்ன சைடு கூட என்ன ஒரு சைடு கூட அந்த இந்த சைடு வந்தால் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த ஒரு சில பாடல்கள் வந்து நல்ல ஒரு அந்த ஜிங்குச்சிக்கா அந்த பாடலும், அப்புறம் என்ன சொல்ல போகிற நீ என்ன சொல்ல போகிற அந்த பாடு அந்த சைடு தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எங்கேன்னு தெரியல. ஆனால் அந்த தேனி இந்த சைடு மூணார் அப்படின்னா ஞாபகம் வருது. அது இந்த 2 பாடல்கள் மட்டும்தான். ஃபாரஸ்ட் 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 பக்கா. நிப்பாட்டலாமா? நிப்பாட்டலாமா? அஞ்சு நிறுத்தவே வேணாம் வந்துட்டு எத்தனை ஆயிரம் ஸ்டாப் நிப்பாட்டிட்டு இருக்கேன். ஒரு அருமையான இடங்கள். சூரியநெல்லி, கொழுக்குமலை இதுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குது, எங்கேன்னு தெரியல. ஆனால் ரோடும் அந்தளவுக்கு பக்காவாக போட்டிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு ஆமாம் 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 நான் வீடியோவில் பார்த்தேன். அந்த போடி மெட்டு வரைக்கும் இந்த ரோடு போட்டிருக்க மாதிரி பார்த்தேன் வீடியோவில். இப்போ அவ்வளோ தூரம் போக மாட்டோம். ஒரு 7 கிலோமீட்டர் போயிட்டு ரைட்டு.
பிரிட்ஜு, அங்கே ஒரு பிரிட்ஜ் இருந்து அந்த தேயிலெல்லாம் பறிச்சுட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த பாலம் மாதிரி போட்டிருந்தாங்க. பெண்டில் ஓட்டுறதுக்கு நம்ம கல்லடிலையும் பெண்டு இருக்குது, இங்கேயும் பெண்டு இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற பெண்டுக்கும் இங்கே இருக்கிற பெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். தேங்க்யூ விசிட்டாக சின்னக்கானல் கிராம பஞ்சாயத்து. ஓ ஓகே ஓகே. இந்த சின்னக்கானல், மறையூர் அதெல்லாம் கிராம பஞ்சாயத்து. இந்த ரோடு நல்லா இருக்கா? என்ன போட்டிருக்காங்க? ஆணையரங்கள். ஓகே, யானைகள் கடக்கும்போது கவனமாக செலவும். ஓகே ஓகே. படையப்பா இந்த ஆணையரங்கள் டேமில் நீச்சல் அடித்த மாதிரிலாம் அவர் வீடியோ போட்டிருப்பாரு. ஏன்னா அவன் ஒரே யூடியூப் சேனலை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படின்னா மூணாறு அப்படின்னாவே எனக்கு அவர் அந்த யூடியூப் சேனல் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வரும். அதனால தான் அதை பற்றியே சொல்லியிருக்கேன். அந்த டேமோடைய ஒரு பாட்டு தான் இல்லையா, எலிஃபென்ட்ஸ் ஹாவ் ரைட் டு கிராஸ் தி. ஆமாம், தேனி காத்தான அந்த பாட்டே மூணாறில் எடுத்து தேனின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூணாரை போட்டு ஏமாற்றி விட்டாங்க. அல்ஃபோன்ஸா ஒரு ஆணையரங்கள் டேம் வரைக்கும் நான் பேசாம வரேன். அப்படியே என்ஜாய் பண்ணுங்க வீடியோ. மூணார் தேக்கடி ரோடு, ஐடல் பார்க், எலிஃபென்ட் வேலி, பைனாகுலர் டவரு, ஃபிஸ்பா, ஃபுல் கேமு. சரி போகலாமான்னு பார்த்தோம். சரி வேணாம். சரிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகேங்க, இந்த மாதிரி அழகான லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு வழியாக தேக்கடிக்கு வந்துட்டோங்க. இப்போது நம்ம தேக்கடியில் எங்கே தங்கியிருந்தோம், ட்ரெக்கிங் போனது, போட்டிங் போனது, அப்புறம் டென்ட் ஸ்டேலாம் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.